நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பிஜேபியினுடைய எதேச்சதிகார ஆட்சிக்கு கடிவாளம் செய்கிறது. அந்த ஆட்சி செய்த தவறுகளுக்கு ஒரு தண்டனையாகவும் இந்த தீர்ப்பை நாம் பார்க்கலாம். கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் அமைத்த பிறகு ஏற்கனவே தனிப்பெரும்பான்மை இருந்தபோது அவர்கள் எடுத்த அரசியல் சட்ட விரோத நடவடிக்கைகள், காஷ்மீர் பிரச்சனை, 370 பிரச்சனை, தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் பிரச்சனை, விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் மற்றும் குறைந்தபட்ச ஆதார விலை மறுப்பது போன்ற இந்த பிரச்சனைகளில் எல்லாம் அவர்கள் தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பழைய பென்ஷன் போன்றவற்றை அமுல்படுத்துவதில் இப்போது நிதிஷ்குமார் கேட்டிருப்பது போன்ற அக்னிவீர் போன்ற பல பிரச்சனைகளில் இந்த அரசாங்கம் தன்னுடைய தவறான போக்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும். மதத்தை வைத்து மோத விடுவது, பல சமூகத்தவர்களை மோத விடுவது, பிராந்தியங்கள், ரீஜன்ஸ், அதாவது மாநிலங்கள், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போன்றவற்றையும் அவர்கள் கைவிட்டு அரசியல் சட்டத்தை மதித்து ஆட்சி நடத்த வேண்டும். அப்படி நடத்த தவறினால் நிச்சயமாக இந்த பிரச்சனையில் கடுமையான போராட்டத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நாடாளுமன்றத்தில் மிக வலுவான ஒரு எதிர்கட்சி அணியை மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் அரசு புரிகிறது. தமிழகத்தில் இந்த தேர்தல் 40க்கு 40 என்கிற புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் மகத்தான வெற்றியை மக்கள் அளித்திருக்கிறார். இந்த வெற்றியின் ரகசியம் கடந்த பல ஆண்டுகளாக மக்களுடைய பிரச்சனையின் மீது, மத்திய அரசின் தவறான அணுகுமுறைகள் மீது, தவறான சித்தாந்தங்களின் மீது கூட்டாக பல கட்சிகள் இணைந்து தொடர்ந்து எடுத்த நடவடிக்கைகளும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. தேர்தலுக்காக என்று அணி அமைக்காமல் அதற்கு முன்பே அணி அமைத்து அந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டது மக்கள் மத்தியில் மிக வலுவான கருத்தை உருவாக்கிய அடிப்படையிலே தான் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பாராட்டுக்குரியவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள். சிஐடி தமிழ் மாநில குழு அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களித்த மக்களுக்கும் சிஐடி மாநில குழு வேண்டுகோளை ஏற்று மாநிலம் முழுவதும் இந்த அணியின் வெற்றிக்கு பாடுபட்ட சிஐடி உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய பாராட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில குழு தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த 2-3 மாதங்கள் தேர்தல் என்கிற நிலையிலே போய்விட்டது. உடனடியாக தொழிலாளர் பிரச்சனைகள், முறைசாரா தொழிலாளர் பிரச்சனைகள், விவசாயிகள் பிரச்சனை, இவைகளில் அக்கறை செலுத்தி நடவடிக்கை எடுக்கும் பெரும் தாமதப்படுத்தார். போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, ஓய்வு பெற்றவர்களுடைய மஞ்சப்பொடி பிரச்சனை, அதே மாதிரி மின்வாரிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இந்த திட்டப்பணியாளர்கள், அங்கன்வாடி போன்ற திட்டப்பணியாளர்களுடைய பிரச்சனை என்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த அனைத்து பிரச்சனைகளின் மீதும், அதே மாதிரி பழைய பென்ஷன் என்ற ஒரு அடிப்படையான பிரச்சனையும் இங்கே இருக்கிறது. அந்த பிரச்சனையின் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். இவற்றையெல்லாம் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இந்த மக்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக காத்திருந்த இந்த தொழிலாளிகளுக்கு, இந்த மக்களுக்கு அரசாங்கம் ஆறுதல் தர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். தென்னை நார் என்பது ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. அதில் வைத்து கையெழுத்திக்கிற போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. மாநில அரசாங்கமே அதற்கான தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதற்கு அந்த தொழிலை பலப்படுத்துவதற்கு பலருக்கு வேலையும் வருமானமும் கிடைக்கும் என்கிற ஒரு நிலையில் அதை செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த பகுதி தொழில் இல்லாத பகுதியாக இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு இப்போ மணல் போன்ற அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். மணல், மாட்டு வண்டி மணல் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ரூம் மட்டும் கட்டுகிற அல்லது ஒரு ரூமை மராமத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு நிறைய லோடு கணக்கான வண்டியில் அந்த மணல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் மணல் போகும். அப்படிப்பட்டவர்களுடைய தேவையை எளிமையாக பூர்த்தி செய்யவும் இந்த தொழிலை இத்தனை ஆண்டுகளாக 30-40 ஆண்டுகளாக அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள்
அவர்களும் அந்த மாடும் அதை நம்பியிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ஏற்கனவே இருந்த முறையில் அவர்களுக்கு என்று குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி ஆற்றிலே அதற்கான மணல் அந்த குவாரியை ஒதுக்கி அந்த இடத்தில் மட்டும் என்கிற அளவுக்கு நிபந்தனை போடுவது வேறு, அதை கம்ப்ளீட்டாக நிறுத்துவது என்பது வேறு. அதை அரசு செய்யக்கூடாது. அதே போல் சாதாரண முறைசாரா தொழிலாளர்களுக்கு இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு முறைசாரா தொழில், கட்டுமான தொழிலாகட்டும், தையல் தொழிலாகட்டும், நடைபாதை வியாபாரிகளாகட்டும், தலைச்சுமை வியாபாரிகளாகட்டும், இப்படி இருக்கிற எல்லா பிரிவினருக்கும் அரசாங்கம் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். இந்த பகுதியிலேயே நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்துவது, இது போன்ற முறைசாரா தொழிலை பலவற்றிலே இடையூறு செய்வது என்பதெல்லாம் மாவட்ட ஆட்சி நிர்வாகங்கள் செய்கிறார். அரசு தலையிட்டு இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. அவர்களுக்கு மாற்று இடம் தர வேண்டுமே தவிர அவர்களுடைய தொழிலை செய்ய முடியாமல் தடுத்து கொள்வதற்கு செய்கிறார். முறைசாரா தொழிலாளர் பிரச்சனையில் மிகுந்த கவனமும் அக்கறையும் அரசு செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். விவசாய வேலை என்பதும் கடுமையாக குறைந்து கொண்டிருக்கிறது. கிராமங்களில் அந்த வேலை இல்லை. ஆகவே கிராமத்தில் விவசாய வேலையை நம்பியிருந்த மக்கள் அவர்கள் கைத்தொழிலை, அவர்கள் கைவினை தொழில்களை அல்லது வேறு தொழில்களை நம்பி நகரத்துக்கு அருகில் இருக்கிற டவுன்களுக்கு வர வேண்டியிருக்கிறது. அப்படி வருகிறார்கள். அப்படி வரக்கூடியவர்கள் என்பவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் பிரச்சனையில், அவர்களுடைய நலவாரிய பிரச்சனை, மற்ற பிரச்சனையில் அரசு அக்கறை செலுத்த வேண்டும். நலவாரியத்தில் இருக்கிற தரவுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 74 லட்சம் உறுப்பினர்களுடைய தரவுகள் அழிந்து போய்விட்டன, கம்ப்யூட்டரில் சர்வரில் அழிந்து போய்விட்டன என்று அரசு சொல்வது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு இதை